தமிழக உள்ளாட்சித் தேர்தல் ரத்து தொடர்பாக அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது காணலாம். இடஒதுக்கீட்டின் மூலம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு உள்ள உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும். அதேபோல் தேர்தல் மற்றவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அதிமுகவுக்கு உள்ளது போன்ற வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும் என்பதனாலே இதில் உள்ள நியாயத்தை உயர்நீதிமன்றம் புரிந்து கொண்டு ஆணையிட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் மக்களுடைய நேரடியான ஒரு தொடர்புடைய அமைப்பாகும். அந்த அமைப்புக்கான தேர்தல் ரொம்ப ஜனநாயக முறையில் நடைபெற வேண்டும். பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக குறிப்பாக 10 ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றப்படவில்லை. அவ்வாறு மாற்றப்படாததற்கு சொன்ன காரணம், மத்திய அரசாங்கம் உரிய காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியலை கொடுக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அதனால் இடஒதுக்கீடை அந்த சுழற்சி முறையில் செய்யவில்லை என்றெல்லாம் விளக்கமளித்தார்கள். இப்படி பல்வேறு காரணங்களால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் அவர்களை எல்லாம் விசாரித்து தேர்தலை ரத்து செய்திருக்கிறது. ஆகவே முறையாக நடத்துவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.